நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்வி கேட்டிருக்காரு வாட்ஸ்அப் மூலிமா. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க சொல்லியிருக்கோம், கால் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்படி கால் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ரூ. 50 நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் மூலிமா கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு புதுசாக கட்டும் பஸ்ஸில் ஒயிட் வாஷ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோட்டிங் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அல்லது ஒயிட் சிமெண்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கே பண்ணலை. இப்போ நாங்கள் பெயிண்டிங் பண்ண போகிறோம். அப்பாக்ஸ் அடிக்கலாமா அல்லது அல்டிமா அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி எப்படி பெயிண்டிங் பண்ணலான்றதுக்கு கேள்வியும் என்கிட்ட வச்சுருக்காரு. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு காட்டலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பதில் சரியாக அமையும்னு சொல்லிட்டு நான் சூப்பராக சொல்ல போகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நண்பர்களே, வீட்டோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சிமெண்ட்டை சுண்ணாம்பு அடிச்சுட்டு ரொம்ப நாளாக விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பாச பிடிக்கிறதுன வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பர் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் விட்டுருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே ப்ரைமரில் அடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சில இடத்துல மட்டும் எங்கேயாவது பாச பிடிச்சி போயிருக்கும். அந்த மாதிரி பாச பிடிச்சி போயிருந்தால் நீங்கள் நார்பிஷை போட்டு நல்லா க்ளீனாக தேய்ச்சிட்டு பெருகிட்டால் போதுமானது. இல்லை இந்த மாதிரி அதிகமாக பாச பிடிச்சி கருப்பாக இருந்துச்சுன்னா அதிகமான இடத்துல இது மாதிரி இருந்தால் நார்பிஷை போட்டு நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம அப்பாக்ஸு அல்லது அப்பாக்ஸ் அல்டிமா இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்க மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர எக்ஸ்டீரியர் டேம் ஷீட் ப்ரைமரு யூஸ் பண்ணுறது நல்லது. அதாவது பார்த்தோன்னா இது வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரு. இது நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ஷீட் ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிடலாம். இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி இருக்குது. சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நல்ல தரமான ப்ரைமர் இது. இந்த ப்ரைமர் பார்த்தோன்னா 20 லிட்டருக்கு நம்ம 2 லிட்டர் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம தேவைன்ற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ அல்லது கம்மியாக வச்சுக்கலாம். நீங்கள் கம்மியாக வச்சு அடிக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெயிண்ட் நல்லா வயன்னு நல்லா ஏரியா கவரேஜ் கொடுக்கும். நல்லா பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தா நீங்கள் ஏஷியன் பெயிண்டில் அப்பாக்ஸ் அடிக்கிற மாதிரியா இருந்தால் நீங்கள் அப்பாக்ஸில் டஸ்ட்டு ப்ரூஃப் இருக்கும். அதுவே அப்பாக்ஸில் அட்வான்ஸ் இருக்குது. அதுவே அப்பாக்ஸ் டஸ்ட் ப்ரூஃபில் சைன் இருக்குது. இந்த மாதிரி 3 விதமான பெயிண்ட் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக 1 லிட்டருக்கு 400 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுக்குற அப்பாக்ஸ் அல்டிமா வேணும்னு நினச்சின்னா நீங்கள் இந்த அப்பாக்ஸ் அல்டிமா பெயிண்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 400 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி டேம் ஷீட் ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அப்பாக்ஸோ அல்லது அப்பாக்ஸ் அல்டிமாவோ அடிக்கிற மாதிரியா இருந்தால் அவங்க சொல்கிற அந்த 400 ml தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. கம்மியாக வச்சு அடிக்கலாம். ஏன்னா கம்மியாக வச்சு அடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா ஏரியா கவரேஜ் வரும். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாக்ஸோ அல்லது அப்பாக்ஸ் அல்டிமாவோ உங்களுக்கு தேவையில்லை, 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குற அப்பாக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட் இந்த பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு எந்தெந்த ப்ரைமர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறேன். ஏஷியன் பெயிண்டில் ட்ரூ கேர் எக்ஸ்டீரியர் வால் ப்ரைமர் இந்த ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரைமரில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 1 லிட்டருக்கு 6 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஸ் கோடு யூஸ் பண்ணணும். அப்பாக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கோடு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி இருக்குது. இந்த பேஸ் கோடு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ கேர் வால் ப்ரைமர் ஒரு கோட்டிங்கும், அதுக்கு மேலே பார்த்தா இந்த அப்பாக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட் பேஸ் கோட்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு கோட்டிங் அப்ளை பண்ணணும். இந்த பேஸ் கோட் ப்ரைமரில் நம்ம 1 லிட்டருக்கு அதிகபட்சமாக 300 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டாப் கூட பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற அப்பாக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட் லேமினேஷன் என்ற 10 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுக்குற இந்த பெயிண்ட் நம்ம அடிக்கலாம். இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டருக்கு அதிகபட்சமாக 400 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நண்பர்களே, அப்பாக்ஸ் அல்டிமாவா அல்லது அல்டிமா ப்ராடக்ட் லேமினேஷனா நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பணத்துக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பட்ஜெட் செலவு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாரண்டி உள்ள பெயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் எல்லாமே. உங்களை நீங்கள் கேட்டது கேள்விக்கான முடிவான தகவலை சொல்லியிருக்கேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.